தேசிய தலைநகர் டெல்லியில புதிதா ஒரு கட்சியை தொடங்கி ஏற்கனவே அங்கு கோலோச்சி இருந்த காங்கிரஸ் அரசை ஓரங்கட்டி ஆட்சி அமைத்து அடுத்தடுத்து அந்த ஆட்சியை தக்க வச்சதோடு நாடு முழுவதும் மோடி அலை வீசட்டும், ஆனா அது ஆம் ஆத்மியை ஒண்ணுமே செஞ்சிடாது அப்படின்னு சவால் விடுத்து சிம்ம சொப்பனமாக கர்ஜித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சமீப காலமா அடுத்தடுத்து அடிகள் விழுந்த வண்ணமே இருக்கு. ஒரு இயக்கமாக உருவாகி கட்சியாக நிலைநிறுத்தி கொண்டுள்ள ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்றளவும் மாநிலங்களில் புதிதாக கட்சி தொடங்குபவர்களுக்கு வழிகாட்டி அப்படின்னா அது மிகை கிடையாது. 2012 நவம்பர் 26 டெல்லியில் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கினார். இதோ இப்போ 13வது ஆண்டு விழாவை கொண்டாடுது ஆம் ஆத்மி. இந்த கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்த போது சமூக செயற்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள், ஊழலுக்கு எதிரான பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆம் ஆத்மியில ஆர்வத்தோட இணைஞ்சாங்க. காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றா உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய அரசியல் கட்டுரைகள் பலவும் கணிப்புகளை தாங்கி வந்துச்சு. அந்த கணிப்புகள் பொய்க்கவில்லை. கடந்த 2013 டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் களம் கண்ட ஆம் ஆத்மி அதுல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில காங்கிரஸ் கட்சியோட ஆதரவோட ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்றார். முதல்வராக ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் லோக்பால் எனப்படும் ஊழல் தடுப்பு மசோதாவை நிறைவேற்ற ஆதரவளிக்கவில்லை. முதல்வர் பதவியை வெறும் 49 நாட்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செஞ்சாரு. அப்போ அவருடைய நகர்வு மிகுந்த ஆச்சரியத்தோட பார்க்கப்பட்டது. ஆனா அது மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்க உருவாக்கியது. தொடர்ந்து 2015 நடந்த டெல்லி தேர்தலில் அமோக வெற்றியோட ஆட்சி அமைத்தார் கெஜ்ரிவால். அடுத்து சட்டப்பேரவை தேர்தலில் அவர் மீதான அபிமானம் சற்றும் குறையாததால அவருக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்து மறுபடியும் முதல்வராக்கினாங்க டெல்லி மக்கள். மக்கள் அபிமானம் மட்டும் இருந்தால் போதும், புதிய கட்சி இருந்தாலும் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசம் முழுவதுமே அரசியல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு நம்பிக்கையை கடத்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது ஆம் ஆத்மி. இவ்வாறாக டெல்லியில கடந்த 9 ஆண்டுகளா ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில இருக்கு. டெல்லி அடுத்து பஞ்சாப்லையும் ஆட்சி அமைச்சிருக்கு. அதே வேளையில் ஊழலை துடை தேர்வோம் அப்படின்னு துடைப்பத்தை சின்னமாக கொண்டு உருவான ஆம் ஆத்மி மதுபான கொள்கை ஊழல் சூழலில் சிக்கிச்சு. மதுபான கொள்கை நடைமுறையில் ஊழல் நடைபெற்றது தொடர்பான வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். ஜாமீனில் வெளியில் வந்த கெஜ்ரிவால் தனக்கு பதில் இளம் தலைவர் அதிஷியை முதல்வராக்கினார். டெல்லியில் ரொம்ப சீக்கிரமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபித்த பிறகு முதல்வர் பதவி ஏற்பேன் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் கெஜ்ரிவால் கட்சி தொடங்கியதிலிருந்து முக்கிய தலைவராகவும் கடைசியாக போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்த கைலாஷ் கெலாட் ஞாயிற்றுக்கிழமை ஷாக் கொடுத்தார். அவர் திடீர்னு ராஜினாமா செஞ்சதோட ஆம் ஆத்மியை விட்டே விலகிட்டாரு. கைது, சிறைவாசம், கட்சியில சலசலப்பு, முக்கிய அமைச்சருடைய அதிர்ச்சி தரும் ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஆட்டம் கண்டு வருது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னா, கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது அப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளில் யார் கொடியேற்றுவது அப்படிங்கிற சலசலப்பு ஏற்பட்டது. அதிர்ச்சியை கொடியேற்ற கெஜ்ரிவால் உத்தரவிட வழக்கம் போல டெல்லி துணைநிலை ஆளுநர் தலையீடு வந்தது. துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா தலையிட்டு கெஜ்ரிவால் உத்தரவை ரத்து செஞ்சார். அதிர்ச்சிக்கு பதில் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் சுதந்திர தின கொடியேற்றுவார் அப்படின்னு அறிவிச்சார். டெல்லி போலீஸ் துறையை உள்துறை தான் கவனிக்குது அப்படிங்கிறதால ஆளுநருடைய முடிவு நியாயமானதாக கூறப்பட்டது. இது கெஜ்ரிவால் கைலாஷ் மோதலை வெளிக்கொண்டு வந்தது. அதை தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைலாஷ் வசம் இருந்த முக்கிய துறைகளை பறித்து அதிர்ச்சி கிட்ட ஒப்படைச்சார் கெஜ்ரிவால். இதுவும் கைலாஷ் கெலாட்டுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இப்படி ஆம் ஆத்மி கட்சியுடைய உட்கட்சி பூசலை சாதகமாக்கிட்டு பாஜக காய் நகர்த்துவதாகவும் கருத்துக்கள் வெளியாச்சு. இதையெல்லாம் நிரூபிப்பது மாதிரி கைலாஷ் ராஜினாமா செஞ்ச உடனே டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சக்சேனா உடனடி ரியாக்ஷன் கொடுத்து அரசல் புரசலாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய முயற்சிகளை உறுதிப்படுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்த கைலாஷ் மறுநாளே பாஜகவில் இணைஞ்சார். இது ஒரு பக்கம் இருக்க, 2020ஆம் ஆண்டு டெல்லி போக்குவரத்து கழகம் பேருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பான CBI விசாரணை உட்பட ஊழல் மற்றும் தவறான மேலாண்மை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதால கெலாட் அதற்கு அஞ்சு கூட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில பாஜகவில் இணைந்த பிறகு பேசிய கைலாஷ் கெலாட் அமலாக்கத்துறை மற்றும் CBI தந்த அழுத்தத்தில் இது நடந்தது அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி நடப்பதா கேள்விப்படுறேன்.
ஆனால் அது தவறு. டெல்லி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஆம் ஆத்மி கட்சியில் இணைஞ்சேன். ஆம் ஆத்மி கட்சியில் நாங்கள் எதற்காக சேர்ந்தோமோ அந்த நோக்கங்கள் எல்லாமே என்னுடைய கண் முன்னே மதிப்பிழந்து கொண்டிருந்தது. இவை என் வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னால லட்சக்கணக்கான ஆம் ஆத்மி கட்சியினருடைய குரல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியும். எளிய மக்களுக்கு சேவை செய்ய நினைச்சவங்க இப்போ வசதி படிச்சவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியதையும் இங்க கவனிக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோ கைலாஷ் கெலாட் ஒரு சுதந்திரமான மனிதர், அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. ஒரு பிரச்சனைக்கு பல்முனை பார்வைகள் போல கெலாட் ராஜினாமா செஞ்சதும் பாஜகவில் ஐக்கியமானதும் பற்றி டீகோடிங் செய்யப்பட்டு வருது. காரணம் எதுவா இருந்தாலும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் சூழல்ல கைலாஷ் கெலாட்டுடைய விலகல் நிச்சயமா கெஜ்ரிவாலுடைய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்து மதத்தின் மீதான பற்று, எதுக்கெடுத்தாலும் புராணங்கள்ல இருந்து மேற்கோள் அப்படின்னு மிதமான இந்துத்துவ கொள்கையாளரா கெஜ்ரிவால் சமீப காலமா அறியப்படுறார். அதனாலேயே அவர் மேல பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனங்கள் உண்டு. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி அங்கு மோசமான திட்டமிடலை மேற்கொண்டது. வெற்றிக்கு வாய்ப்பிருந்தும் பல இடங்கள்ல பெயருக்கு வேட்பாளர்களை அறிவிச்சதும் அது பாஜகவுக்கு வழிவிட்டு களத்தை தவிர்த்ததா விமர்சனங்கள் எழுந்தது. கடந்த ஜூலைல டெல்லியில மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டங்கள் வெளுத்தது. இந்த விவகாரத்துல ஆம் ஆத்மி மௌனம் சாதித்தது. அப்போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மியும் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனாலும் பல்வேறு வியூகங்களுக்கு மத்தியில் டெல்லி மேயர் தேர்தல் ஒன்று போதும், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறத விளக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குருஷேத்திர போர் போன்றது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான போர் போன்றது. கௌரவர்களுக்கு செல்வம் இருக்கலாம், ஆனால் எங்ககிட்ட கிருஷ்ண பகவான் இருக்கார். டெல்லி மேயர் தேர்தலில் 3 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கைலாஷ் ராஜினாமா செய்த சூழலில் ஆம் ஆத்மியில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ அனில் ஜா இணைஞ்சார். இந்த நிகழ்ச்சியில தான் கெஜ்ரிவால் இந்த கருத்தை முன்வச்சார். அவருடைய இந்த பேச்சு ஒருவேளை கெஜ்ரிவால் இப்பயும் பாஜகவுக்கு சரியான பல பரீட்சை தரதான் தயாராக இருக்கார் அப்படின்னு ஒரு சாரரை முணுமுணுக்க வச்சது. யோகேந்திர யாதவ், பிரசாத் பூஷன் இவங்களும் ஆம் ஆத்மிக்கு எதிராக கிடந்திருந்த போது அவங்களும் நீக்கப்பட்டாங்க. ஆம் ஆத்மியுடைய முக்கிய முகமாக இருந்தவர்கள் இல்லாமல் போன பின்னர் அது ஆம் ஆத்மி வளர்ச்சிக்கு எந்தவித கடிவாளமும் போடலை. அதனால் கெலாட் விலகல் பாஜக வியூகங்கள் நீர்த்தே போகும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களில் சிலர் சொல்கிறாங்க. இந்த சூழலில் அடுத்தடுத்த அடிகளால் ஆம் ஆத்மி கட்சி பலவீனம் அடைகிறதா இல்லை புயலை தாங்கி நிற்குமா அப்படிங்கிறதுல எப்போதும் போல மக்கள் மன்றத்தின் தீர்ப்பு மட்டுமே தெளிவை ஏற்படுத்தும். முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சபோது மக்கள் எனக்கு மறுபடியும் வாக்களித்த பிறகு மீண்டும் முதல்வர் ஆவேன் அப்படின்னு கெஜ்ரிவாலுடைய நம்பிக்கை பேச்சு நினைவு கூறத்தக்கது. ஆனால் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் டெல்லியினுடைய 7 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது.